இந்த தமிழ் மொழி பற்றியும் தமிழ் கடவுள் முருகனை பற்றியும் பல கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த தமிழ் மொழியானது முதலில் தமிழ் இனமே முதலில் தென்னிந்தியாவில்தான் தோன்றியிருக்க வேண்டும் என்று டாக்டர் கிரியோர்சன், டாக்டர் பர்குசன் போன்ற நிலவியல் ஆராய்ச்சியாளர்களும் இலக்கிய ஆராய்ச்சியாளர் சர் ஜான் ஈவான்ஸ் என்பவரும், அவர் தமிழகத்தில் பரம்பரையாக வாழ்ந்த ஆதிமக்களே தமிழர்கள் என்கிறார். இந்த கிரியோர்சன், பர்குசன் முதலியவர் மனித இனம் தென்னிந்தியாவிலிருந்தே தோன்றியிருத்தல் வேண்டும், அங்கிருந்து தான் பிற இடங்களுக்கு பரவி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அக்காலத்திலேயே கடல் கடந்து வாணிகம் செய்திருக்கின்றார்கள், அரசியல் செய்திருக்கின்றார்கள் என்றும் வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றார்கள். அதோடு தமிழ் கடவுள் முருகன் மாயோன் மேய, சேயோன் மேய, வருணன் மேய என்று அகப்பொருள் இலக்கியத்தில் சொல்லும் பொழுது, சேயோன் மேய மைவரை உலகமும், மாயோன் மேய காடுரை உலகமும், வருணன் மேய பெரும்புணல் உலகமும்னு அந்தந்த நிலத்திற்கு கடவுளை வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு சொல்லும் பொழுது சேயோன் என்றால் குழந்தை கடவுள், அதாவது தமிழ் கடவுள். அவன் குறிஞ்சி நிலத்திற்கு கடவுளாக தலைவனாக மக்களால் வைத்து வழிபடப்பட்டவன். அப்பொழுது விலங்கோடு விலங்காக வாழ்ந்த மக்கள் வேட்டையாடி கிடைத்த காய்கனிகளை உண்டு பச்சையாகவும், பிறகு மின்னல், பாறை இவற்றால் நெருப்பில் வெந்த பொருள்களின் ருசியை கண்டு பிறகு நெருப்பை கற்களால் உராய்ந்து அதிலே வேக வைத்தும் இலையாடையும் தலையாடையும் வைத்து உண்டவர்கள் அச்சத்தின் காரணமாக மரம், பாம்பு, வேம்பு மரம் இவற்றையெல்லாம், மின்னல், இடி இவற்றையெல்லாம் வணங்கி காக்க வேண்டும் என்ற நிலையிலே வாழ்ந்தார்கள். பின்பு அவரவருக்கு பகுத்தறிவு வர வர கடவுள் வழிபாடு, ஒரு சிலையை, அவர்களுக்கு பிடித்த சிலையை வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். அவ்வாறு முதலில் மலையில் விலங்கோடு விலங்காக மக்கள் வாழத் தொடங்கிய நிலையிலே சேயோன் மேய மைவரை உலகமும், சேயோன் என்றால் முருகன், மைவரை என்றால் குன்றுகள் நிறைந்த மலைப்பகுதி, அங்கு தலைவனாக மாயோன், சேயோன், வருணன், அதாவது மாயோன்னா திருமாலுக்கு முல்லை நிலத்து கடவுளாகவும், சேயோன் மேய மைவரை முருகனை குறிஞ்சி நிலக்கடவுளாகவும் முற்காலத்திலேயே நம் பண்டை தமிழர்கள் வழிபட்டதாக வரலாற்று செய்திகள் உண்டு. ஆகவே தமிழ் கடவுள், அதை பாரதம் பாடிய பெருந்தேவனாரும் கடவுள், அதாவது முருகன் பாதுகாப்பால் இவ்வுலகம் வாழ்கிறது என்று பாடியுள்ளார். குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலில் 2ஆம் பாடலாக தான் இறையனார் எழுதிய கொங்குதேர் வாழ்க்கை என்ற பாடல் வரும். முதல் பாடலில் தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனி திகழொளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சுவகை எறிந்த அன்சுடர் நெடுவேல் சேவளம் கொடியோன் காப்பை யாமவைகள் எய்தின்றாள் உலகேம்பார். தாமரை போன்ற, முதலில் கடவுளை பார்க்கும்போது பாதத்திலிருந்து மேல் பார்க்க வேண்டும், முகத்தை பார்க்க வேண்டும். மனிதர்களை பார்த்தால் முகத்தை பார்க்க வேண்டும் முதலில். அவ்வாறு முதலில் பாதத்தை சொல்கிறார். தாமரை புரையும் காமர் சேவடி, தாமரை மலர் போன்ற பாதம், குன்றியைக்கும் உடுக்கை, குன்றிமணி போன்ற சிவந்த ஆடை, பவளத்தன்ன மேனி, குன்றியைக்கும் பவளம் போன்ற சிவந்த மேனி, பவளத்தன்ன மேனி, தாமரை புரையும் காமர் சேவடி, குன்றியைக்கும் உடுக்கை, பவளத்தன்ன மேனி திகழொளி, சேவலங்கொடியோன், சேவல் கொடியுடையவன், வேலை கையில் உடையவன். அப்படிப்பட்ட இறைவன் காப்பதால், முருகன் காப்பதால் இந்த உலகம் வாழ்கின்றது என்று சொல்வார். மாயோன், அதாவது தாமரை உரையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனி துகளி குன்றியைக்கும் முடுக்கை குன்றின் நெஞ்சுபகர்ந்து அஞ்சுடர் நெடுவேல். நெஞ்சுபக சோரர்களை, அசுரர்களை அழிக்க பயன்படுத்திய நெஞ்சுபக எறிந்த அம்சுடர் நெடுவேல் சேவலம் கொடியோன், வேலையும் சேவல் கொடியையும் உடைய இந்த முருகன் காப்பதால், ஏமம்னா பாதுகாப்பு, வைகள்னா இந்த உலகம்,
நிலைத்திருக்கின்றது என்று அன்றே பாரதம் பாடிய பெருந்தேவனா சங்க இலக்கியத்திலேயே சொல்லியிருக்கிறார். அதனால் முருகன் வடக்கிலிருந்தும் வரவில்லை, தெற்கிலிருந்தும் வரவில்லை, தமிழ் மக்களுக்கே உரிய முதல் ஆதிக்கடவுள் என்பது கருத்து. அதோடு ஜே பிளாக் என்பவர் சங்ககாலம் கிமு 300 கிபி 100 என்பார். அந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட சங்க இலக்கியமாகிய குறுந்தொகையில் இது கூறப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ் கடவுள் முருகன், அதில் எந்த ஐயமும் இல்லை. தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி, அது தாய்மொழி. அதிலிருந்து கிளைத்த மொழிகள் தான் பிற மொழிகள் என்பது கருத்து. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் நடப்பது நல்லதாக இருக்க வேண்டும். நடந்து முடிந்ததை வைத்து பிரச்சனை செய்வதோ பேசுவதோ சண்டையிடுவதோ ஒரு லாபமும் இல்லை. இந்தியனே இந்தியனே, தமிழனே தமிழனே, நீ இருக்க முதலில் இடம் தேடு. ஆண்டவன் அவனுக்குரிய இடத்தை அவன் தேடிக்கொள்ளுவான். ஆண்டவன் பெயரால் சண்டையிட்டு தெருவிலே ரத்தம் ஓட வேண்டாம் என்பது பல முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள், நமது கருத்துமாகும். ஆகவே தள்ளுவன தள்ளி கொல்லுவன கொண்டு இந்த மொழியானது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முதலில் மக்கள் பயன்படுத்திய மொழி. தாளை அசைத்து வாயை அசைத்து தாயால் முதலில் குழந்தைகளுக்கு உச்சரிக்க சொல்லிக் கொடுப்பதால் அது தாய்மொழியாயிற்று. உணர்வுகளையும் மன உணர்வுகளையும் கருத்துக்களையும் வெளியிடுவதற்கு பயன்படும் கருவியே மொழி. அது தாயால் முதலில் குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பதால் அது தாய்மொழி. நமக்கு தாய்மொழியாக இருக்கின்ற இந்த தமிழ் மிகவும் பாரம்பரியமுள்ள மொழி என்பதை பலரும் கூறியிருக்கின்றார்கள். டாக்டர் கால்டுவெல் தன் ஒப்பிலக்கணம் தமிழ் மொழியின் சிறப்பை அறிந்து கொள்ள மொழி வரலாறு, மொழி நூல், இலக்கிய மரபு, இலக்கிய திறன், இலக்கிய வரலாறு, தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இதுபோல பல அறிஞர்கள் எழுதிய நூல்கள், டாக்டர் கால்டுவெல்லின் ஒப்பிலக்கணம், ஜெய்யு போப் தமிழ் பற்றி எழுதியுள்ளது. இவற்றையெல்லாம் படித்தால் தமிழின் சிறப்பும் பாரம்பரியமும் புரியும். நாம் வீணாக சண்டையிட்டு கொள்வதில் பயனில்லை. சங்ககாலம் என்பது கிமு 300 கிபி 100. சங்கம் அருவிய காலம் என்பது கிபி 100 500 வரைக்கும். பிறகு வடக்கிலிருந்து களப்பிரர் என்ற ஒரு இனத்தவர் படையெடுத்து வந்தார்கள். அது இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு 600 800 வரைக்கும் பல்லவர்கள் ஆட்சி செய்த காலம். பிற்கால சோழர்கள் ஆட்சி செய்த காலம் 800 கிபி 1000 வரை. 1200 1600 வரை நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்த காலம். 1600க்கு மேல் 1946 வரை ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட காலம். ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி ஆண்ட பொழுது நம்மை அடிமைப்படுத்தினாலும் பல செயற்கரிய கட்டடங்களையும் விஞ்ஞானங்களையும் நம் நாட்டிற்கு கொடுத்து சென்றார்கள். அதையும் நாம் சொல்ல வேண்டும். எதிலும் நன்மையும் இருக்கும். எல்லோரிடத்தும் எல்லா இடத்தும் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஒரு சிலவற்றை ஒரு சில இடங்களில் ஒரு சில இடத்தில் சொன்னால்தான் அது பயனுடையதாகும். ஆகவே நன்மை கருதி செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் தமிழ் கடவுள் வடக்கிலிருந்து வந்தவர் முருகன் என்று வாதிடுவதாக கேள்விப்பட்டதால் இதை இப்பொழுது நான் இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். நாடு என்பது நாடா வளர்த்தன, நாட வளர்ந்தரும் நாடு. நாடு என்பது நாடாமலே வளம் தரணும். ஓரளவுக்கு முயற்சி செய்து உழைத்தாலே பலன் கொடுக்கக்கூடிய நாடு நம்முடைய தமிழ்நாடு. எல்லா இயற்கை வளங்களையும் கொண்டிருக்கின்றது. சொன்னால் ஒன்றல்ல இரண்டல்ல. சங்க இலக்கியங்களும் ஆண்ட அரசர்கள் வள்ளல் தன்மையும் அதோடு இயற்கை வளம் செங்கனியும் பொன்கதிரும் தந்து உதவுகின்ற நம் தமிழ்நாடு நீடு வாழ நாம் அனைவரும், தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்றிருக்கும் நிலை நீடித்தால் தமிழர், தமிழினம், தமிழகம் எல்லாம் என்னவாகும் என்பது கவலைக்குரியதாக எனக்கு தோன்றுகிறது. இயற்கையை நாம் மதித்து வாழ்ந்தால் இயற்கை நம்மை காக்கும்.